திருமணமான 10 நாட்களிலேயே மனைவியை அடித்து சித்திரவதை செய்த கணவன். லட்சக்கணக்கில் பணமும் சொகுசு காரும் கேட்டு தினம் தினம் டார்ச்சர். தான் அனுபவித்த கொடுமைகளை வீடியோவாக ரெக்கார்ட் செய்துவிட்டு விபரீத முடிவு. கணவன் வீட்டில் இளம்பெண் அனுபவித்த ரண கொடூரங்கள் என்னென்ன? மனசாட்சியே இல்லாத கொடூரங்கள் மீது நடவடிக்கை பாய்ந்ததா? போலீசிடம் சிக்கிய வீடியோ மற்றும் கடிதத்தில் இருந்தது என்ன? மகளுக்கு கல்யாணமாகி 1 வருஷமாக போது ஏதாச்சும் நல்ல செய்தி வருமானு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்காங்க பொண்ணோட அம்மா. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல செய்தி எதுவும் வரல. உங்க மக தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டாங்கிற துக்க செய்தி தான் பேரிடியா வந்து இறங்கி இருக்கு. ஆசையா பெத்து வளர்த்து கட்டி கொடுத்த மகள் பேச்சு மூச்சு இல்லாம சடலமா கிடந்ததை பார்த்து பெத்த தாயும் சொந்தக்காரங்களும் நொறுங்கி போயிட்டாங்க. புகுந்த வீட்டுல பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்திருக்கான்னு தான் இத்தனை நாளா பெத்தவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நம்ம பொண்ணு புகுந்த வீட்டுல நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருந்தாங்கிறது ரொம்ப லேட்டா தான் பெத்தவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரை சேர்ந்த மனிஷாவுக்கும் அசுதோஷ் அப்படிங்கிற இளைஞருக்கும் கடந்த ஜனவரியில கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கணவனும் மனைவியும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் மனிஷாவோட வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு சாப்டரே காணாம போயிருக்கு. கல்யாண செலவு, வரதட்சணையா, நகை, பணம்னு பல லட்சம் ரூபாய்க்கு மேல மனிஷாவோட பெற்றோர் இந்த கல்யாணத்துக்காக செலவு பண்ணிருக்காங்க. அதோட புல்லட் பைக்கும் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா கல்யாணமான 10 நாட்கள்லயே அசுதோஷ் தனக்கு கூடுதல் வரதட்சணையா தார் கார் வேணும்னு, அப்போதுதான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லி மனைவியை அடிச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம பிசினஸ் பண்றதுக்கு பணம் வேணும்னு உங்க வீட்டுல இருந்து உடனே வாங்கி கொடுன்னு கேட்டு தினமும் தகராறு பண்ணி இருக்கான். என் கல்யாணத்துக்கே எங்க வீட்டுல சக்திக்கு மேல செலவு பண்ணிட்டாங்க, இனிமே பணமோ நகையோ கொடுக்க அவங்க கிட்ட பணம் இல்லைன்னு மனிஷா எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்காங்க. ஆனா அசுதோஷ் அதை எதையுமே காதுல வாங்கிக்காம தினம் தினம் மனைவிய தகாத வார்த்தைகளால பேசியும் தாக்கியும் கொடுமைப்படுத்த இருக்கான். அவன் மட்டுமல்ல, அவனோட அப்பா, அம்மா, தம்பின்னு மொத்த குடும்பமும் சேர்ந்து மனிஷாவை துன்புறுத்தி இருக்காங்க. இதுக்கடையில மனிஷா கர்ப்பமாக இருக்காங்க. அப்போ கணவன், மாமனார், மாமியார்னு எல்லாரும் சேர்ந்து மனிஷாவை அடிச்சு சித்திரவதை பண்ணி கர்ப்பத்தை கலைக்க வச்சதா சொல்லப்படுது. புகுந்த வீட்டுல தினம் தினம் இப்படி ஏகப்பட்ட நரக வேதனைகளை அனுபவிச்சுட்டு வந்த மனிஷா தனக்கு நேர்ந்த கஷ்டத்தை பத்தி பெத்த தாக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருந்திருக்காங்க. ஏன்னா மனிஷாவோட அப்பா சில வருடங்களுக்கு முன்னாடியே உயிரிழந்துட்டார். அவங்க அம்மா தான் மனிஷாவை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அம்மாவை இதுக்கு மேலையும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சு எல்லா கொடுமைகளையும் தன்னோட மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சு வச்சிருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கணவனோட டார்ச்சரையும் கணவனோட குடும்பத்தார் கொடுமைகளையும் தாங்கிக்க முடியாம விபரீத முடிவெடுத்திருக்காங்க மனிஷா. வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு முடிவு பண்ண மனிஷா தன்னோட ரூம்ல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. உயிரை மாச்சுக்கிறதுக்கு முன்னாடி மனிஷா கணவன் அசுதோஷும் அவனோட குடும்பத்தாரும் சேர்ந்து செஞ்ச கொடுமைகளை பத்தி செல்போன்ல வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுல எனக்கு வேற வழி தெரியலமா, என் கணவரும் அவங்க அம்மா, அப்பா, தம்பின்னு மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன அணுவா சித்திரவதை பண்றாங்க. கல்யாணமான 10 மாசத்துல நான் 10 நாள் கூட சந்தோஷமா இல்லைன்னு கண்ணீர் விட்டு அழுதபடி பேசியிருக்காங்க. மகளோட வீடியோவை பார்த்து கிறுகிறுத்து போன மனிஷாவோட அம்மா தன் பொண்ணை இவ்வளவு டார்ச்சர் பண்ண அசுதோஷ் அவனோட குடும்பத்தினரும் சேர்ந்துதான் என் பொண்ணை கொன்னு தூக்குல தொங்க விட்டுருக்காங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அசுதோஷுக்கு வேறொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கிறதால தான் தன் பொண்ணை இப்படி டார்ச்சர் பண்ணதாகவும் குற்றம் சாட்டி இருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில மனைவியை தற்கொலைக்கு தூண்டுனது, வரதட்சணை கேட்டு அடிச்சு உதைச்சு கொடுமை பண்ணதுன்னு கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அசுதோஷை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அதோட மனிஷாவோட மாமனார், மாமியார், மைத்துனர் 4 பேர் மேலையும் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க.